Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடலூர் மாவட்டத்தில் உள்ள புதுபூலாமேடு பகுதியில் பொதுமக்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ரூபேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடலூர் மாவட்டத்திலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்துடைய எழுச்சி பயணமாக 8வது நாளாக இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கவும் ஆளுகிற திமுக அரசை அரியணையில் இருந்து இறக்கவும் மக்கள் தயாராகிவிட்டார்கள். செல்லுகிற இடங்களெல்லாம் வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு. ஏராளமான பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்களை கூடி பட்டாசு வெடித்து மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்லாமிய மக்கள் ஏராளமானோர் வழிநெடுகிலும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளிப்பதோடு நபிகள் நாயகத்தினுடைய ஈடு இணையாக நினைக்கக்கூடிய அவருடைய குரான் நூலை அவருக்கு பரிசாக வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுச்சியை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் செய்த பல்வேறு திட்டங்களையும் தொடர்ந்து புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு செய்த தொண்டுகளையும் நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து ஆளுகிற திமுக அரசு எப்படி மக்கள் விரோத போக்கினுடைய அரசாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். தொடர்ந்து குமாராட்சி பகுதியிலே ஒரு குழந்தைக்கு பேர் சூட்டினார். அங்கு பிரம்மாண்டமாக இருந்த பொது அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வருகிற போது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியிலே உற்சாகமான ஒரு வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு மலர் தூவி பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி புது பூலாமேடு என்கிற பகுதியில் ஆயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் இங்கு கூடி கழக நிர்வாகிகளும் உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார். குறிப்பாக பயண திட்டத்தில் பல்வேறு இடங்களில் அவர் நிகழ்ச்சியில் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு சாலை மார்க்கமாக சென்று அங்கு பல்வேறு பெண்களையும் இளைஞர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு மக்களோடு மக்களாக நடந்து சென்றதை எல்லாம் இன்றைக்கு பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குறிப்பாக சிதம்பரம், புவனகிரி, அதே போன்று காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலே எழுச்சி உரையாற்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தற்போது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி புது பூலாமேடு என்கிற பகுதியிலே திட்டத்தில் இல்லாத இடத்திலே ஏராளமான பொதுமக்கள் அங்கு பல்லாயிரக்கணக்கானோர் கூடி உற்சாகமான ஒரு வரவேற்பை எழுச்சியோடு அளித்ததை பார்க்க முடிந்தது. அந்த கூட்டத்தை பார்த்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்களுடைய எழுச்சியை கண்டு அந்த இடத்திலே வாகனத்தை நிறுத்தி அவர்கள் அளித்த உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தற்போது சிதம்பரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக நேற்றிலிருந்து குறிப்பாக சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்று காலை அந்த சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திலே விவசாய சங்கங்களோடு ஆலோசனை கூட்டி நடத்த பிறகு இன்றைக்கு 3 சட்டமன்ற தொகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நாளை காலை பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே அதிமுக தங்களை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு செல்லவிருக்கிறார். குறிப்பாக செல்லுகிற இடங்களிலெல்லாம் திரண்டு உற்சாக வரவேற்பை அளிக்கக்கூடியவர்களும் ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் கூடி கையை கூப்பி அந்த உற்சாக வரவேற்பை அளிக்கக்கூடிய எழுச்சியோடு அவர்கள் பார்க்கக்கூடிய பொன்முருகனோடு பொன் சிரிப்போடு புரட்சித் தமிழரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற பொழுது நெகிழ்ச்சியாகவே இருக்கிறது. ஆளுகிற அரசு இந்த மக்களை எப்படி வஞ்சிக்கிறது என்பதை அவர் முகத்தில் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்
புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதை நம்மால் பார்க்க முடிகிறது. காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி, குமாராட்சி பகுதி, கடைவீதி பகுதியிலே, அதாவது கடலூர் கிழக்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு உற்சாகமான ஒரு வேலதாளங்களோடு, அதே போன்று பாரம்பரிய நடன இசைகளோடு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக செல்லுகிற வழிகளெல்லாம் மக்கள் திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை உற்சாகமான வரவேற்பை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியோடு அவர்கள் பார்க்கக்கூடிய, அவர் பேசுவதை கேட்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. ரூபேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.